இருக்கீங்க, இன்னும் நேர்ல வந்து இன்னும் கொஞ்சம் மான மரியாதை போடுமா? தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேக்குறேன், என்னை விட்டுடுங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கறேன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறமா ஏன் என்ன வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? ஏய் நிலா, ஏன் இப்படி பேசுற? சாரி நிலா, உன்னை கேட்காம உன்னை கூப்பிட வந்தது என் தப்பு தான். தப்புன்னு தெரியுதுல, கிளம்புங்க. ரொம்ப சந்தோஷம். ஏய் பாலா, நம்ம ஒரு பஸ் வந்துச்சுடா. ஆமா சீக்கிரம் வா போலாம். நிலா பாய். பாய் நிலா, கிளம்புறோம். என்ன 2 பேரும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க? நீங்க கிளம்புங்க, நான் பஸ்ல போயிட்டு அப்புறமா வரேன். நீ பஸ் ஏறினதுக்கு அப்புறம் நான் போறேன். இல்ல, எனக்கு போய்க்க தெரியும், நீங்க கிளம்புங்க. நான் பேசாம தானே நிலா நிக்கிறேன். அவன் ஏதாவது டிஸ்டர்ப் பண்றேனா? எவனோ ஒருத்தர் ரோட்ல எதுக்கோ நிக்கிறான்னு நினைச்சுக்கோ. ஐஸ் ஐஸ், குளு குளுன்னு குல்ஃபி ஐஸ், மலை மலைன்னு மேங்கோ ஐஸ், வள வளன்னு வெண்ணிலா ஐஸ், ஐஸ் ஐஸ். தம்பி, ஐஸ் வேணுமாப்பா? இல்ல வேண்டாண்ணே. முகத்தை பார்த்தா ஏதோ ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஐஸ போட்டு நல்லா குளு குளுன்னு இருங்க தம்பி. அப்படி பார்த்தா நீங்க அந்த ஐஸ்கிரீம் வண்டியவே அந்த பொண்ணுட்ட தானே கொடுத்துட்டு போகணும். சூரியனை விட பயங்கர சூடா இருக்காங்க அந்த பொண்ணு. அட ஆமா, சூடா இருந்து வாயெல்லாமே கோணிக்கிச்சே. பாப்பா சொல்லுமா, உனக்கு எந்த ஃபிளேவர் வேணும்? எத்தனை ஐஸ்கிரீம் வேணும்? 5 10? அண்ணே, நான் இப்ப உங்ககிட்ட ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டேனா? கேக்குறவங்களுக்கு மட்டும் நீங்க கொடுத்தா போதும். பாப்பா ஏமா பயப்படுற? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு நினைச்சு பயப்படுறியா? அதெல்லாம் நீ ஒன்னும் பயப்படாதமா. நீ அவ்வளவு சூடா இருக்க. நீ எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் உனக்கு எதுவுமே ஆகாது. அண்ணே சொல்லுப்பா. ஒரு குல்ஃபி ஒன்னு கொடுங்க, ஒரு பிளாக் கரண்ட் ஃபிளேவர்ல கோன் ஒன்னு கொடுத்துருங்க. சரி தம்பி. எனக்கு பிளாக் கரண்ட் ஃபிளேவர் தான் பிடிக்கும்னு இவருக்கு எப்படி தெரியும்? தம்பி இந்தாங்கப்பா, உங்களுக்கு குல்ஃபி, அந்த பொண்ணுக்கு பிளாக் கரண்டா? அந்த பொண்ணுக்கா? அந்த பொண்ணுக்கு நான் என்ன ஐஸ்கிரீம் வாங்கணும்? அது யாருன்னு எனக்கு தெரியாது. அது யாரும் ரோட்ல போற பொண்ணு அங்க நிக்குது. ஓ, அப்ப ரெண்டுமே உங்களுக்கு தானா? ஆமாண்ணே, எனக்கு குல்ஃபியும் பிளாக் கரண்டையும் கலந்து சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயா, என்ன தம்பி டேஸ்ட் இது? இது ஒரு புது விதமான டேஸ்ட். குல்ஃபி பிளாக் கரண்ட் ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா இப்படிதான் ஐயான்னு இருக்கும். சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேற கதானே. இந்தாங்க காசு பிடிங்க. என்னமோ யாருக்கோ சொல்ற மாதிரி இருக்கு. சரி சரி நடத்துங்க, நான் கிளம்புறேன். ஐஸ் ஐஸ், குளு குளுன்னு குல்ஃபி ஐஸ், மலை மலைன்னு மேங்கோ ஐஸ், வள வளன்னு வெண்ணிலா ஐஸ், பல பலன்னு பால் ஐஸ், ஐஸ் ஐஸ். சரியான கல்நெஞ்சக்காரனா இருப்பா போல. இப்படியா பாக்க வச்சு சாப்பிடுவான்? ஐயோ, மதியானம் வேற சாப்பிடல. வயிறு பயங்கரமா கிள்ளுது. பெரிய வீர வசனம் எல்லாம் பேசிட்டு வந்தேன், ஒரு வேளை சாப்பிடலன்னா செத்துற மாட்டேன்னு. ஆனா இப்படி சாவர மாதிரி நிலைமையில தான் இருக்கேன் நானு. ஐயோ, இவன் ஐஸ்கிரீம் சாப்பிடறத பார்த்தாலே எச்சு வருது. இப்ப போய் ஐஸ்கிரீம் காரனை நிப்பாட்டி ஐஸ் கொடுங்கன்னு கேட்டா செருப்பு கொண்டு அடிப்பா என்னைய. வேணுமா? ஓ வேண்டாமா? சரி ஓகே. சரியான டேஸ்ட். பஸ் வந்துச்சு பாரு, ஏறு. இவளை என்னதான் பண்றது? இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. ஏதாவது பிளான் பண்ணி நிலா அந்த சைடு திருப்பணும். மினி, சாய் இதோ வரேன். மினி, நான் டிசைன் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிச்சிங் அனுப்ப சொன்னேனே, அனுப்பிட்டீங்களா? அதெல்லாம் அப்பவே அனுப்பிட்டேன் சாய். அடுத்த டிசைனிங்க்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஓகே, எத்தனை ஆர்டர்ஸ் வந்திருக்கு? இந்த டைம் டோட்டலா பல்கா வந்திருக்கு சாய். அவங்க கிட்ட நிறைய எஜுகேஷனல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் போல. அங்க வர்க் பண்ற நிறைய டீச்சர்ஸ்க்கு சாரீஸ் எல்லாம் டிசைன் பண்ணி தர சொல்லிருக்காங்க. என்ன சொல்றீங்க? உண்மையாவா? நம்மளால எப்படி பல்க் ஆர்டர்ஸ்லாம் பண்ண முடியும்? நம்ம டிசைன் பண்ணி மட்டும் கொடுத்தா போதும் சாய். எக்ஸ்போர்ட்டர்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். அவங்க கிட்ட கன்ஃபார்மா சொல்லிட்டீங்களா? இல்ல சாய், காலையில 10 மணிக்கு தான் ஆர்டரே வந்துச்சு. உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஓகே சொல்லலாம் நினைச்சு உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன், நீங்க எடுக்கவே இல்ல. அது வண்டியில வந்துட்டு இருந்தேனா, அதான் கவனிக்கல. சரி ஓகே, நான் அந்த எக்ஸ்போர்ட்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கறேன். அவங்க ஓகே சொன்னாங்கன்னா மட்டும்தான் நம்மளால அந்த பல்க் ஆர்டரை எடுக்க முடியும். இல்லனா நம்மளால அவ்வளவு பல்க் ஆர்டர்ஸ்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஓகே, நீங்க கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க. நான் அதுக்கப்புறமா அவர்கிட்ட அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிக்கிறேன். சரி ஓகே. சூர்யா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்போர்ட்டர்ஸ்லேயே பல்கான ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறவங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அவர்கிட்டே கேட்டு பார்ப்போம். ஹலோ சூர்யா, பிஸியா இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசலாமா? என்ன சாய், என்கிட்ட எல்லாமா பேசுறதுக்கு பர்மிஷன் கேப்பீங்க? எங்க மேனேஜரை தவிர எனக்கு கால் பண்ற ஒரே ஜீவன் நீங்க மட்டும்தான். எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சூர்யா, எனக்கு ஒரு சின்ன டவுட். சாய்க்கு என்ன டவுட் வந்திருக்கு சொல்லுங்க, தீர்த்து வச்சிடலாம். ஏதோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து எனக்கு பல்கான ஆர்டர்ஸ் நிறைய வந்திருக்கு சூர்யா. டீச்சர்ஸ்க்கு எல்லாமே சாரி டிசைன் பண்றதுக்கு. நான் டிசைனிங் எல்லாமே பண்ணிடுவேன், ஆனா ஸ்டிச்சிங்க்கு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நீங்க வர்க் பண்ற கம்பெனி எக்ஸ்போர்ட் கம்பெனி தானே? உங்க கம்பெனில மூலமா ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு கேட்க தான் கால் பண்ணேன். அடடா, சாய்க்கு இல்லாத ஹெல்ப்பா? கண்டிப்பா பண்ணிடலாம் சாய். எப்பன்னு மட்டும் சொல்லுங்க. டெட்லைன் எதுவும் கொடுத்துருக்காங்களா?
ஆமா சூர்யா, ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு 15 டேஸ் முன்னாடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நோ ப்ராப்ளம் சாய், நான் எங்க மேனேஜர் கிட்ட பேசிட்டு இன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே சூர்யா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த நமக்குள்ள இந்த தேங்க்ஸ் இந்த சாரி எல்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் பண்ணி தர மாட்டேன் சாய், இதுவே லாஸ்டா வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. அப்புறம் என்ன பண்றீங்க? உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ்டா இருந்துச்சா, அப்படியே ஒரு டீ அடிக்கலாமே டீ கடைக்கு வந்தேன். அப்படியா? பேசாம இருந்தேன், நீங்க என்ன டீ குடிக்க டெம்ப்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு இப்ப டீ குடிக்கணும் போல இருக்கு. கொஞ்சம் பக்கத்துல தான் சார் இருக்கேன், வாங்களேன் டீ குடிச்சிட்டு போலாம். பக்கத்துலனா எங்க இருக்கீங்க? நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்ல மீட் பண்ணோம்ல, அதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே, நான் இப்போவே வரேன். வாங்க வாங்க, நானும் டீயும் உங்களுக்காக வெயிட்டிங். மேம், ஆனா நீங்க சூப்பர் மேம். உங்க ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நீங்க இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுப்பீங்கன்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. லைஃப்ல சில சேஞ்சஸ் இருந்துச்சுனா தான் லைஃப் போர் அடிக்காம போகும் ஜனனி. கரெக்ட் மேம். ஆமா, நீங்க காலேஜ் பஸ்ல போல? இல்ல மேம், ஆதி நான் வருவாரு கூட்டிட்டு போறதுக்கு. ஆதி வராரா? பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணாம தங்கச்சியை கூட்டிட்டு போறதுக்கு வராரா? பொண்டாட்டி மாதிரி நடந்துகிட்டு இருந்தானா ஏன் மேம் அவர் தங்கச்சி எல்லாம் பிக்கப் பண்ண வராரு? ஆமா ஜனனி, கேட்கணும்னு நினைச்சேன், இந்த நிலாக்கு என்னதான் ப்ராப்ளம்? ஏன் இப்படி பிஹேவ் பண்றா? நல்லாதான் மேம் இருந்தா. அஃப்கோர்ஸ் அவங்க 2 பேரும் அவ்வளோ நல்லா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கே அவங்க லவ் எல்லாம் பார்க்கும்போது பொறாமையா இருந்துச்சு. திடீர்னு நிலாவோட அண்ணன் வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டாரு. ஆதி அண்ணாவோட பழைய ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லி, அதனால நிலா ஆதி இவ்வளோ கொடூரமானவரா, எனக்கு இந்த ஃபிளாஷ்பேக்ல எதுவுமே தெரியாது, அதனால எனக்கு ஆதித்யா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா கல்யாண பத்திரிக்கைலாம் அடிச்சதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணாங்க. ஐயோ. ஆமா மேம். அதுக்கப்புறம் நிலாவோட அப்பா ரொம்ப போராடி அவளை ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. அதனால அவ பிடிக்காத மாதிரியே இருக்கா. ஆதிதான் இப்ப நல்லா தெரிஞ்சிட்டாரே, அப்புறம் என்ன நிலாக்கு பிரச்சனை? அவ மைண்ட்ல போய் நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மேம். இப்ப இருக்கிற ஆதி பழையபடி எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் மாறலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு இதுவாவே இருக்கு. அதனால அவர்கிட்ட ஃப்ரீயாவே பேசவே மாட்டேங்கிறா. நிம்மதி. இந்திரனா? ஹே ஜனனி, நீங்களும் இதே காலேஜ்ல தான் படிக்கிறீங்களா? ஆமாண்ணா, இதே காலேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். எப்படி நம்ம ஆளோட என்ட்ரி? வேற லெவலு ட்விஸ்ட், எதிர்பார்க்கவே இல்ல. இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, எனக்கு அக்கா தான் கிளாஸ் டீச்சரே. அப்படியா? அப்ப உங்க கிளாஸ் செம்ம ஜாலியா போகுமே. இன்னைக்கு எங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே மேம பிடிச்சிருச்சு. என்னடி, எப்படி இருந்துச்சு கிளாஸ்? செம்ம சூப்பரா இருந்துச்சுடா, ஜாலியா இருந்துச்சு. எல்லாருமே யங் ஏஜா, சோ அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்றது, அவங்க கிட்ட ஜாலியா பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி தனி ஃபீலா இருந்தது. இதுக்காக தான் அவங்க கிட்ட முன்னாடில இருந்து சொல்லிட்டே இருந்தேன், லெக்சரரா ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும்னு. வீட்ல அம்மா கூட புலம்பிட்டே இருந்தாங்கடி, இவ எதுக்கு ஆர்ஜி வேலையை விட்டுட்டு அதுக்கு போறா, எவ்வளவு கஷ்டம், காலையில போயிட்டு சாயந்தரம் தான் வரணும், நின்னுக்கிட்டே கிளாஸ் எடுக்கணும், அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே கிடந்தாங்க. மேம், யாரு உங்க மாமியாரே வா? ஆமா ஜனனி, எங்க மாமியாரே தான். ஹே, என்ன ஒரு சர்ப்ரைஸ், எல்லாரும் ஒண்ணா இருக்கீங்க. இந்திரன் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ஆதித்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன், ஏதோ உயிரோட இருக்கேன். அப்புறம் ஆதித்யா சொல்லுங்க நிம்மதி. வீட்ல புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து ஒரே ஜாலி பண்றீங்க போல. ஜாலியா இருக்குமா? ஏங்க நீங்க வேற, அவ என்ன காலி பண்ணாம இருந்தா சரி. சரி, என்னங்க இது புது கிட்டப்பு? ஆமாங்க, சும்மா ஒரு சேஞ்சுக்கு ப்ரொஃபஸரா இருந்து பார்க்கலான்னு வந்தேன். அவ அப்படிதான் ஆதி, ஒரு நிலையில இருக்கவே மாட்டா, இன்ட்ரெஸ்டிங்கா அதாவது தேடிக்கிட்டே இருப்பா. அப்படிதான் இந்த ப்ரொஃபசர் ஜாப் இந்த தடவை மாட்டுச்சு. அது கடைசியில ஜனனிக்கே கிளாஸ் டீச்சரா போய் ஆப்பு வச்சிருச்சு. ஏங்க அப்புறம் டீச்சிங் ஜாப் போர் அடிச்சுன்னு அடுத்தது போலீஸ் பக்கம் எதுவும் வந்துடாதீங்க. அப்புறம் எனக்கு போட்டியா வந்து இன்ஸ்பெக்டரா வந்து உட்காந்துட போறீங்க. ஆக்சுவலி ஆதி, எனக்கு நீங்க சொல்ற வரைக்குமே அந்த பிளான் இல்ல. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோ, ட்ரை பண்ணி பார்க்கலாமோன்னு தோணுது. சரி, லேட் ஆயிடுச்சு, நிம்மதி போலாமா? எங்க போலாமா? இவ்வளவு தூரம் எல்லாரும் கேதர் ஆயிட்டோம், வீட்டுக்கு வராம போனா எப்படி? வாங்க வீட்டுக்கு போயிட்டு போலாம். ஆமா நிம்மதி மேம், வாங்க வீட்டுக்கு போலாம். இல்லடா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சா, அதுவும் இல்லாம ரொம்ப கச்சகச்சான்னு இருக்கு. நான் போய் ஃப்ரெஷ் ஆகணும் ஃபர்ஸ்ட் வீட்ல. அதனால நான் இப்ப கிளம்புறேன், இன்னொரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வரேன். ஓகே மேம். ஆதி, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த சைடு வாங்க, உங்களை பாக்குறதுக்கு ஒரு நல்ல மாடல் மாதிரி இருக்கீங்க. போட்டோ ஷூட்ஸ்லாம் நிறைய எடுத்து ஆட்ஸ்க்குலாம் கொடுக்குறேன் ஆதி. ஏங்க ஏன் ப்ரோ நீங்க வேற 2024ல பெஸ்டான காமெடி நீங்க இப்ப சொன்னதுதான். நானு மாடல் மாதிரி இருக்கேனா? விட்டா என்ன சூப்பர் மாடல் ரேஞ்சுக்கு ஏத்தி விட்டுருவீங்க போலயே. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ப்ரோ, ஆல்ரெடி எனக்கு வாழ்க்கையே ஒரு பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு, இதுல இது வேறையா? ஆதித்யா, ஏன் அப்படி சொல்றீங்க? உண்மையாவே இந்திரன் சொல்றது உண்மைதான். நீங்க ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க வேணா மாடலிங் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா வரும். அப்படிங்கிறீங்க? என்ன வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அட சத்தியமா இல்லங்க, நீங்க வாங்க, நான் போட்டோ ஷூட்ஸ் எடுத்து காமிக்கிறேன், அப்புறம் பாருங்க உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அதுக்காகவாது ஒரு வாட்டி ட்ரை பண்றேன். ஆனா நல்லா இல்ல, நீங்க ஆடுக்கு அனுப்ப கூடாது. ஓகே, நான் ரொம்ப பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அனுப்பணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆதி. நாளைக்கு வரீங்களா? ஷூட் பண்ணலாமா? நான் ரொம்ப ரொம்ப விட்டீங்க, நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு நான் வரேன். அப்படின்னா இருங்க, ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வாங்க. நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம், ஏன்னா அந்த 2 நாள்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நெக்ஸ்ட் வீக் நம்ம வச்சுக்கலாம் மாடல் ஷூட்ஸ். ஓகே ப்ரோ, எப்பனாலும் எனக்கு ஓகே தான். எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்க, தானு வந்து அங்க நிப்பேன். அண்ணா, போறப்ப நிலாவையும் பிக்கப் பண்ணிட்டு போலாமா? பாவம் அவ.
மேடம் எங்க இங்க இருக்காங்க? அவங்க எல்லாரும் வீட்டுக்கே போயிருப்பாங்க. வீட்டுக்கே போயிருப்பாளா? ஆமா, பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துட்டு தான் வரேன். வா வண்டி இல்லைன்னா ஏறவே இல்லையே. எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டா. எனக்கும் கொஞ்சம் அவமானமா தான் இருந்துச்சு. என்ன பண்றது, பொண்டாட்டியா போயிட்டாலே. அப்புறம் மேடம் பஸ் ஏற வரைக்கும் அங்கேயே நின்னு, அதுக்கப்புறம் தான் நானே கிளம்பி இங்க வந்தேன். ஆதி, இதெல்லாம் ரொம்ப ஓவர். நான் வேணா நிலா கிட்ட பேசவா? வேண்டாம் நிம்மதி. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க யாரு பேசினாலும் அவ காது கொடுத்து கேட்க மாட்டா. உங்களை தான் ஏதாவது சொல்லிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. விடுங்க, என்னைக்காவது ஒரு நாள் அவ என்ன புரிஞ்சுப்பால. அந்த டே வராமலா போயிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சரி, உங்களுக்கும் டைம் ஆகுது, கிளம்புங்க. நானும் ஜனனியை கூப்பிட்டுட்டு இப்போ சாயோட பொட்டிக்கு தான் போறேன். சாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அவ மதியானமும் சரியா சாப்பிடலன்னு சித்தி ஃபோன் பண்ணி திட்டிட்டே இருந்தாங்க. அதான் அவளுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஜனனியை வீட்டுல கொண்டு போய் விடணும். சரி, ஓகே ஓகே, கிளம்புங்க. பாய். பாய் இந்திரன். பாய் நிம்மதி. இந்திரன், நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் அப்போ வரேன். ஓகே ப்ரோ, ஷியோர். ஜன்னி வா. சம்மந்தி, ரொம்ப நன்றிங்க. உங்களால தான் நான் ரொம்ப நாளா போராடிட்டு இருந்த அந்த வீட்டு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல போய் சைனை போட்டுட்டு அப்படியே நேரா உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அட என்னங்க, ஒரே குடும்பத்துக்குள்ள நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்க இதை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் எப்பயும் முடிச்சு கொடுத்துருப்பேன். எனக்கு இந்த விஷயம் தெரியாது. திடீர்னு தான் இந்திரன் வந்து சொன்னான். கையில நெய்ய வச்சுக்கிட்டு வெண்ணைக்கு இத்தனை நாளா அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். எங்கெங்கயோ போய் அலைஞ்சேன், யார் யாரையோ பார்த்தேன். அதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் உங்க மூலியமா இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. பரவாயில்ல, எப்படியும் நல்லபடியா வீடு உங்க பேருக்கு வந்துச்சுல. இப்ப சந்தோஷம் தான் எங்களுக்கும். ஆமாங்கம்மா. அப்புறம் இங்க வந்ததுக்கான இன்னொரு விஷயம், உங்க எல்லாரையுமே ஊருக்கு கூட்டிட்டு போய் அந்த வீட்டெல்லாம் காமிக்கணும். அந்த வீட்டுல ஒரு நாள் தங்கி இருந்துட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நேர்ல கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தோம். ஆமாங்க அண்ணி, பச்சை பசேர்னு கண்ணுக்கு ஒத்திக்கிற மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும் அந்த ஊரு. நீங்க சொல்லும் போதே எனக்கு ஆசையா இருக்கு அண்ணி. எனக்கு அந்த மாதிரி ஊருக்குலாம் போறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நாங்களும் வரோம். என்னங்க, போலாம்ல? போலாமா? ஆனா தன்மையை தான் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. டிராவல் பண்ணலாமான்னு கேட்டுட்டு போலாம். இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. 5வது மாசம் முடிஞ்சு 6வது மாசம் நடுசுக்கே வந்துருச்சுல. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, டிராவல் பண்ணலாம் அவ. சரிம்மா. இருந்தாலும் ஒரு வார்த்தை டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டா நம்மளுக்கும் கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும்ல. ஆமாங்கண்ணா, அதுவும் கரெக்டு தான். தன்மை அடுத்த வாட்டி செக்கப்புக்கு கூட்டிட்டு போகும்போது அதையும் கேட்டுட்டு வந்துடுறோம். அப்புறம் போயிட்டு வந்து தன்மைக்கு வளைகாப்பு போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கிறேன் அண்ணி. நீங்க என்ன சொல்றீங்க? வளைகாப்பு வேணா போடலாம், ஆனா வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா எங்களால எங்க மருமகளாம் இல்லாம இருக்க முடியாது. தெரியும் நீங்க இததான் சொல்லுவீங்கன்னு. ஆமாங்க அண்ணி, அப்படியே பழகிருச்சு. இப்ப நிம்மதி வர வந்துட்டாளா, அப்படியே கலாட்டாவா ஜாலியா இருக்கு வீடு. அதுல யாராவது ஒருத்தர் வெளியே போனா கூட எனக்கு அப்படியே மனசு கஷ்டமாவே இருக்கு. அதான் யோசிக்கிறேன் அண்ணி. ஆனா உங்க மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க உங்க பொண்ணை நல்லா பாத்துக்கணும், நிறைய சமைச்சு போடணும்னு நினைப்பீங்க. ஆனா நான் அனுப்பாம வச்சுக்கிறேனேன்னு எனக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள சங்கடமா தான் இருக்கு. ஐயா, நானும் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன் அண்ணி. நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு இதுங்கெல்லாம் வந்துச்சுன்னா தொல்லைங்க தான். அதுவும் மெயினா அந்த சின்ன குட்டி வந்துச்சுனாலே எதையாவது ஒண்ணு அதை பண்ண இதை பண்ண நய 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 நயன்னு பேசிக்கிட்டே தான் இருப்பா. காது வந்து கிழிஞ்சு போயிரும், அந்த அளவுக்கு பேசுவா. ஆமா, எங்க நீ ஆளை காணோம்? அட அதையா நீ கேக்குறீங்க? குட்டி பிள்ளைங்களை கூட மேய்ச்சிடலாம் போல. 2வது மருமகளை என்னால மேய்க்கவே முடியல. இப்போ ஆர்ச்சி வேலையை விட்டுட்டா. அடுத்து இப்ப காலேஜ்ல ப்ரொஃபஸரா போயிருக்கா. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே. போயிட்டு வருவாங்க மேடம், வர டைம் தான். ஆர்ச்சி வேலையை விட்டுட்டாளா? இது எப்ப நடந்துச்சு? பாரா, என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு அதிசயம். வாங்க வாங்க வாங்க. என்ன தேடிலாம் வந்திருக்கீங்க? அதிசயமா இருக்கு. மேம், திருத்தம். வீட்டுக்கு வந்திருக்குமே தவிர உங்களை பாக்குறதுக்கு வரல மேம். மேமா? புதுசா காலேஜ்ல ப்ரொஃபஸரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்லல. தெரியும். உன்கிட்ட மட்டும் நான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா வர்க் பண்றேன்னு மட்டும் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, நாளைக்கே பேக் தூக்கிட்டு வந்திருப்பேன். நானும் அந்த காலேஜ்ல படிக்கிறேன்னு. நிம்மதி, அந்த ஆர்ஜி வேலை வாங்குறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. ஏன் அந்த வேலையை விட்டுட்டு இப்ப ஏதோ வேற வேலைக்கு போயிட்டு இருக்க? லைஃப்ல சில சேஞ்சஸ் வேணும்பா. ஒரே பேட்டர்ன்ல போனா நம்மளுக்கே போர் அடிக்கும். அதுக்காக தான் இப்ப ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த காலத்து பிள்ளைங்க என்னென்னலாமா யோசிக்கிறீங்க. சரி சரி, உங்களுக்கு பிடிச்ச வேலையை பிடிச்ச மாதிரி செஞ்சா சரிதான். ஹலோ மாமியாரே. சொல்லுங்க மருமகளே. இன்னைக்கு எனக்கு என்ன சாப்பாடு செஞ்சு தர சொல்லி கேட்டேன்? வெஜிடபிள் புலாவ் கேட்டேன். மேடம் என்ன செஞ்சிருக்கீங்க? வெஜிடபிள் புலாவ் தான் செஞ்சேன். புலாவ்ல வெஜிடபிள்ஸே இல்ல. எங்கெங்கடானு தேடுறேன், ஒன்னத்தையும் காணோம். தக்காளியை மட்டும் 2 கிலோக்கு கொட்டி வச்சிருக்கீங்க. அப்ப அது வெஜிடபிள் புலாவ் இல்ல, தக்காளி சோறு. ஐயோ அண்ணி, நான் மட்டும் தான் ஒழுங்கா சமைக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு போட்டியா இப்ப நீங்களும் வந்துட்டீங்க போல. எனக்கு மட்டும்தான். பிறந்த வீட்லயும் ஒழுங்கான சாப்பாடு கிடையாது, புகுந்த வீட்லயும் ஒழுங்கான சாப்பாடு கிடையாது. எப்பா மாமியாரே, அம்மாவே, எல்லாரும் சாப்பாடு செய்ய கத்துக்கோங்கப்பா. ஏன்பா இப்படி பிள்ளைங்களை எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்றீங்க? ஹாய் சூர்யா. ஹாய் சாய், வாங்க உட்காருங்க சாய். சூர்யா, லெமன் டீ தான் குடிப்பீங்களா? ஆமா சாய், எனக்கு லெமன் டீ தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு எப்போதுமே பிளாக் காஃபி தான். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா? அப்படின்னு பார்த்தா நீங்க கூட தான் லெமன் டீ தான் குடிக்கிறீங்க. அப்ப நீங்களும் ஃபிட்னஸ் ஃப்ரீக் தான். ஜிம்முக்குலாம் போவீங்களா? நீ டீ குடிக்கவே காசு இல்லையா? இதுல ஜிம்முக்கு வேற போறாங்க. ஏங்க நீங்க வேற. ஏங்க அப்படி சொல்றீங்க? உங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்கு. நீங்க அதை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் பெரிய ஆள் ஆகலாம். அத ஒரு பெரிய ஆளே சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஆனா என்ன, திறமை இருந்து என்ன பண்றது, காசு இல்லையே. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆயிக்கலாம்.
ஐடியாலாம் நிறைய இருக்குங்க. ஆனா ஏற்கனவே நீங்க 2 பிசினஸ் செம்மையா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அப்புறம் இது வரையா எதுக்கு தேவையில்லாம நீங்க டென்ஷன் ஃப்ரீயா இருங்க. ஐயோ அப்படி இல்லைங்க, எனக்கு 2 பிசினஸ்லயுமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க அண்ணே, ஒரு பிளாக் காஃபி கொடுங்க. சரி ஓகே, ஏதாவது ஐடியா இருந்தா உங்ககிட்ட சொல்றேன். ஓகே சூர்யா. அப்புறம் சூர்யாக்கு எப்ப கல்யாணம்? ஏங்க நானே நல்ல மூட்ல இருக்கேன், ஏங்க நீங்க வேற அதை கெடுக்க பாக்குறீங்க? அட நான் என்னங்க பண்ணேன், ஒரு ஆர்வத்துல தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். லைஃப் லாங் இப்படி இருந்துட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க, சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன். எனக்குன்னு ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணை என்னைய புரிஞ்சுக்காம அதோட இஷ்டத்துக்கு அது ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு எதுக்கு தேவையில்லாம லைஃபை போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருக்கணும். என்ன சூர்யா, லைஃப் பார்ட்னரை பத்தி இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இவ்வளவுதான் என்ன கேக்குறீங்க? அப்ப உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கா? உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம்ன்றது புதுசா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்றது சூர்யா. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு புதுசா வந்து அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, பாதி புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சின்ன சின்ன சண்டையெல்லாம் வந்து அதை நல்லா க்ரோ பண்ணி அழகா கொண்டு போய் அதுல இருக்க லவ்வை ஃபீல் பண்றது தான் சூர்யா கல்யாணம். அதுக்கப்புறம் குழந்தைங்க, அப்புறம் அவங்களோட லைஃப்காக நம்மளோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்றது, அது எல்லாமே சின்ன சின்ன லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்றது தான். நிறைய பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி கல்யாணம், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க அவங்க ஃபேமிலியில டார்ச்சர்னு நினைக்கிறாங்க. வெளியிருந்து பார்க்க தாங்க பலாப்பழம் கரடு முரடா தெரியும், ஆனா அது உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அதோட ஸ்வீட்னஸ் தேன் மாதிரி இருக்கும். அதே தான் கல்யாண லைஃபும். அவங்க சொன்ன ஸ்டோரி, இவங்க சொன்ன ஸ்டோரி, கேள்விப்பட்ட ஸ்டோரி எல்லாம் வச்சு கல்யாண லைஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரடு முரடா தான் தெரியும். உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு வந்து நீங்க அவங்கள லவ் பண்ணும்போது அவங்களும் உங்களுக்கு அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணும்போது தான் தெரியும் அது எப்படி தேன் மாதிரி ஸ்வீட்டா இருக்குன்னு. அம்மா இந்தாங்கம்மா பிளாக் டீ. தேங்க்ஸ்ண்ணா. அம்மா வேற எதுவும் வேணுமாமா? இல்லண்ணா எனக்கு இது வேணாம். சூர்யா உங்களுக்கு? இல்லங்க வேண்டாம். அவ்வளவுதானே, எவ்வளவு ஆச்சு? குளிச்சு முடிச்சுட்டு வாங்கம்மா, அப்புறம் கொடுத்துக்கலாம். சரிங்கண்ணே. சூர்யா என்ன சொல்லிட்டு இருந்த? கல்யாணம், பொண்ணு, லவ், ஷேர் பண்றது, பலாப்பழம் அது வரைக்கும் சொல்லிருக்கீங்க. ஓகே, இப்ப கல்யாண லைஃப்னா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆனா அப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நான் எங்க போய் தேடுறது? எங்கேயும் போய் தேட வேணாம் சூர்யா, வர்ற பொண்ணை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அது போதும். சரி, நான்லாம் போய் எனக்கெல்லாம் பொண்ணு தேடி அலைய முடியாதுங்க. எனக்கு உங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால எனக்கு உங்க கேரக்டர்ல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீங்களே எனக்கு செட் பண்ணி விடுங்களேன். சூப்பருங்க, அடுத்த பிசினஸ்க்கு ஐடியா கொடுத்திருக்கீங்க. பேசாம நான் ஒரு மேட்ரிமோனி ஆபீஸ் வச்சிடவா? சரி சரி, டீயை குடிங்க, ஆறிட போகுது. சூர்யா கிளைமேட் செமையா இருக்குல்ல, லைட்டா மழை வர மாதிரி இருக்குல்ல. கோடை காலம் மழை வந்து போன பின்பும் சாலையோர மரம் தன்னாலே நீர் சொட்ட என்னை தாங்கும் புயலே, இரவோடு காயும் வெயிலே, உன்னாலே உன்னாலே நூலில்லா காத்தாடி நானேனே, அடி பெண்ணே அடி பெண்ணே. அப்பா பயங்கரமா பசிக்குதே. நல்ல வேலை ஆதித்யா அண்ணா வரல, அவர் வரதுக்குள்ள எதையாவது சாப்பிடணும், இல்லனா அதை வச்சே கிண்டல் பண்ணுவாரு. ஐயோ இப்பவே பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கே. கண்ணு முன்னாடி வச்சு வச்சு சாப்பிட்டாரு. என்ன ஒரு கல் நெஞ்சக்கார மனுஷன். எதிரியா இருந்தா கூட கொடுத்துட்டு சாப்பிடணும்னு நினைப்பாங்க, என்கிட்ட போய் இப்படி எல்லாம் விளையாண்டுருக்காரு. ஃப்ரிட்ஜையாவது திறந்து பாப்போம் ஏதாவது மிச்சம் நச்சா இருக்கான்னு. என்னது இது, இவ்ளோ ஐஸ்கிரீமா? அதுவும் எனக்கு பிடிச்ச பிளாக் கரண்ட் ஃப்ளேவர்ல. யார் வச்சிருப்பா? யாரா இருக்கும்? எல்லாம் அவராதான் இருக்கும். என்ன பார்க்க வச்சு சாப்பிட்டார்ல, அதான் வாங்கி வச்சிருக்காரு போல. ஐயோ சரியான பசியில வந்து நல்ல வேலை. என்னதான் எனக்கு உங்களை பிடிக்கலனாலும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு பிடிச்சதை வாங்கி வச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ இதுல எதை ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது? கோன் சாப்பிடலாம். மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு இதே வச்சு ஒட்டிடுவேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிலா என்ன வாய் பொழுதுகிட்டே நிக்கிற, சீக்கிரம் சாப்பிடு, உருகி ஊத்திட போகுது. சாப்பிடுமா, உனக்காக தான் வாங்கி வச்சேன். உன்னை சும்மா கலாய்க்கிறதுக்காக தான் அங்க உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் இங்க எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு தான் வந்தேன். ஒரு வாட்டி சொல்லியிருக்க இந்த ஃப்ளேவர் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு, அதான் போய் வாங்கி வச்சேன். தேங்க்ஸ். ச்சே யாருமே இல்ல, எல்லாத்தையும் லபக்கு நமக்கிடலான்னு பார்த்தேன், கடைசியில இப்படி போய் மாட்டிக்கிட்டே நிலா. ச்சே. ஆதினா நிலாவை நோட் பண்ணியா? லைட்டா சிரிச்சா. இந்த சான்ஸை விடக்கூடாதுனா, இன்னைக்கு எப்படியாவது நிலா கிட்ட எதையாவது பேசிக்கிட்டே இருப்போம். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம கிட்ட பேசுறாளான்னு பாப்போம். பேசலாம் ஜன்னிமா, ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவ ஐஸ்கிரீம் நிம்மதியா சாப்பிட்டு முடிக்கட்டும். இவ்வளோ அவ கோவமா இருக்கும் போதே பொண்டாட்டி விட்டு கொடுக்க மாட்டேறியே. இதுவே உன் மேல லவ்வா இருந்து உன் மேல பாசமா இருந்தானா அவ்வளவுதான், எங்களெல்லாம் மதிக்கவே மாட்டலனா. ஆமா, அவ என்னோட பொண்டாட்டி. அவ மட்டும் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தானா அவளை விட்டுட்டு நான் எதுக்கு உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்?
ஓஹோ, அப்ப சாரோட பொண்டாட்டி பேசாததுனால தான் சார் எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. சார், அப்படி ஒன்றும் நீங்க எங்கள்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை சார். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் போறேன். ஏய், சும்மா சொன்னேன் ஜனனி. நான் எப்படி உங்களை எல்லாம் விட்டு கொடுப்பேன்? உனக்கே நல்லா தெரியும் என் கூட பிறந்த தங்கச்சி கீர்த்தனாவை விட உன்னையும் சாயும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அப்புறம் எப்படி நான் விட்டு கொடுப்பேன் உங்களை? இருந்தாலும் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியால இருக்கு. பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றவன் தான் புருஷன், புருஷனுக்கு சப்போர்ட் பண்றவ தான் பொண்டாட்டி. புரிஞ்சுதா? இந்த வியாக்கியானம்லாம் என்கிட்ட நல்லா பேசு, அவகிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் வக்கில்ல. ஆனா நீ எல்லாம் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னு தயவு செஞ்சு வெளியே சொல்லிடாத. ஒரு பொண்டாட்டி கிட்ட தைரியமா பேச முடியல, நீ எல்லாம் சீனியர் இன்ஸ்பெக்டரா? ஜனனி, இந்த பழமொழி நீ கேள்விப்பட்டதுல? ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்குள்ள, அதுவும் பொண்டாட்டி கிட்ட விளக்க மாறுதான். ஆனா இத ஒரு பழமொழி நீ சொன்ன பத்தியா? அங்க நிக்கிறனா நீ? சரி போனா, உன் பொண்டாட்டி நேரம் ஐஸ்கிரீமை சாப்பிட்டே முடிச்சிருப்பா. போனா போய் பேசலாம் போனா. அவகிட்ட பேசி அவ என்ன கழுவி கழுவி ஊத்துறத ஓ இனிமையான காதால கேட்கறதுல உனக்கு அவ்வளவு ஆர்வம், அப்படித்தானே? அவ மட்டும் இன்னைக்கு பேசட்டும். பலார் பலார்னு இழுத்து நாள் அரையிற எங்க அண்ணனே அடி நீ பேசுறேன்னு. நான் இருக்கேன் ஆதினா உனக்கு. நீ இருப்பமா, நான் இருக்கணுமே. யாரு நீ? அவளை பலர் பலர்னு இழுத்தாழியா? அவ ஒன்னு அறியாம இருந்தா சரி. வா, அவ்வளவு தூரம் ஆசைப்பட்டுட்ட, போய் பேசுவோம்.